அஸ்ஸலாமு அலைக்கும். மீண்டும் மிக முக்கியமான ஒரு தகவலோடு தான் வந்திருக்கிறேன். வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். தெரியாத நண்பர்களுக்கும் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டனை ஒரு செலக்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு தகவலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் மூலம் கிடைக்கும். காலை நேரம் போட்ட செய்தி அது ரன்னிங்கில் இருக்குது, அதை பார்க்காதவங்க பாருங்கள். மாலை நேரத்துக்கான செய்தியும் முன்னாடி வரும். இது இடைப்பட்ட ஒரு முக்கியமான தகவல். வீடியோ ஃபுல்லாகவே பாருங்கள். குவைத்தில் ரீசெண்டாக மியூசிக்கல் ஷோ நடத்தப்பட்டது. உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். நான் நியூஸ்லேயே போட்டிருந்தேன். மியூசிக்கல் ஷோக்குள்ள அதிகாரிகள் உடனடியாக குவைத் பாதுகாப்பு அதிகாரிகள் கைது பண்ணியிருந்தாங்க. மியூசிக்கல் நடத்தின 24 பேர் கைது செய்யப்பட்டிருந்தாங்க. இதன் அடிப்படையில் வெளிநாட்டு வேலைவாய்ப்புகளுக்கான அமைச்சர் மனுஷ நாணயக்கார, இது மக்கள் விடுதலை முன்னணி அக்கறையில் நாம் குழுவோடு இணைந்து மக்கள் விடுதலை முன்னணி ஜேவிபி ஜனதா விமுக்தி பெரமுன ஜேவிபி தான் இதை இந்த மியூசிக்கலுக்கு ஆர்கனைஸ் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்றத தெரிவிச்சிருக்கிறாரு. இது எந்த வகையான அரசியல்னு தெரியல. ஆனால் அவங்கள பொறுத்தவரையில் அவங்க சொல்கிறாங்க இது வெளிநாட்டு தொழிலாளர்களை ஒரு ஊக்குவிக்கும், ஒரு சந்தோஷப்படுத்தும் ஒரு நிகழ்வாக தான் நாங்கள் இதை ஏற்பாடு செய்திருந்தோம். அது அக்கறையில் நாம் எனப்படும் அமைப்பு தான் இதை ஏற்பாடு செய்திருந்தாங்க அப்படின்றத தெரிஞ்சிருந்தாங்க. ஆனால் இது என்பிபி ஜேவிபியுடைய மக்கள் விடுதலை முன்னணியுடைய ஒரு மியூசிக்கல் ஷோ அப்படின்றத மனுஷ நாணயக்கார் அவர்கள் அவருடைய ஒஃபிஷியல் பேஜில் மென்ஷன் பண்ணியே தெரிவிச்சிருக்கிறாரு. அதே போல் இப்போதைய சூழலில் இந்த மியூசிக்கல் ஷோவில் இருந்த 24 பேரும் பேண்ட் டீம், அதே மாதிரி பாடகர்கள் விடுதலை செய்யப்பட்டிருக்கிறாங்க. இதை ஆர்கனைஸ் பண்ணின 2 நபர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறாங்க. அவங்க நிச்சயமாக நாடு கடத்தப்படுவாங்க அப்படின்றது தெரிய வந்திருக்குது. அதுக்கான முக்கிய காரணம், முதலாவதாக இதை பார்த்தீங்கன்னா ஜிலேப் ஷோ கபாசியாவில் இருக்கக்கூடிய அந்த பாடசாலையில் தான் ஏற்பாடு செய்திருந்தாங்க. அதன் பிறகு இவங்க அதுக்குரிய ஏற்பாடுகளை பண்ணிக்கிட்டு இருக்கும்போதே இடையில் பாதுகாப்பு அதிகாரிகள் அதை நிறுத்தியிருக்கிறாங்க. நிறுத்தி இல்லை இந்த முறை மியூசிக்கல் நடத்த வேண்டாம் அப்படின்றத சொல்லியிருக்கிறாங்க. அப்படி சொல்லியும் இவங்க கேட்காம தான் மறுபடியும் இன்னொரு இடத்துல, அந்த இடத்த விட்டுட்டு இன்னொரு இடத்துல இதை ஆர்கனைஸ் பண்ணியிருக்கிறாங்க. அதன் பிறகு தான் இது தகவல் கிடைச்சதுக்கு அப்புறமா பாதுகாப்பு அதிகாரிகள் சென்று உடனடியாக மியூசிக்கல் டீமை கைது பண்ணியிருக்கிறாங்க. அதுக்கப்புறமா 2 பேர் இந்த அக்கறையில் நாம் குழுவில் இருக்கக்கூடிய முக்கியமான அமைப்பாளர்கள் 2 பேர் உள்ளே போய் நாங்கள் தான் இதுக்கு பொறுப்பு, நாங்கள் தான் இதை ஆர்கனைஸ் பண்ணது இல்லாமல் எங்களுடைய தவறு தான் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதுக்கப்புறமா மியூசிக்கல் டீமை ரிலீஸ் பண்ணிட்டாங்க. இந்த 2 பேரையும் டிபோர்ட் பண்ண போகிறதா தெரிவிச்சிருக்கிறாங்க. இதில் முக்கியமான ஒரு தகவல் என்னென்னா, இவங்க இந்த ஜிலீப் ஷோக்கில் நடக்கக்கூடிய அந்த பாடசாலையில் அதுக்குரிய அனுமதி எல்லாமே வாங்கியிருந்தாங்க. ஆனால் அதுக்கப்புறம் 2வது தடவையாக இவங்க ஆர்கனைஸ் பண்ணின இடத்துக்கான எந்த ஒரு அனுமதியுமே வாங்கலை. அனுமதி இல்லாமல் இந்த நாட்டில் எதுவுமே பண்ண முடியாது அப்படின்றது நல்லாவே தெரியும். அதே போல் இந்த நாட்டை பொறுத்தவரையில் இந்த நாட்டில் தொழிலாளர்கள் சம்பந்தமான எத்தனையோ பிரச்சனைகள் இந்த நாட்டில் இருக்குது. எத்தனையோ தொழிலாளர்கள் இன்றைக்கு வரைக்கும் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறாங்க இந்த நாட்டில். இந்த நேரத்தில் எத்தனையோ இந்த அரபு நாடுகளில் எத்தனையோ யுத்தங்கள், பிரச்சனைகள், கலவரங்கள் உருவாக்கிட்டு இருக்குது. எந்த நேரத்தில் என்ன நடக்கும்னே தெரியாத இந்த சூழலில் இப்படி ஒரு ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் தேவையா? அதே போல் அரசியல் சம்பந்தமான விடயங்களாக இருந்தால் இப்போ பாருங்கள், அமைச்சர் என்ன சொல்லியிருக்காரு, இது ஜேவிபி மக்கள் விடுதலை முன்னணி தான் இதை முன்னெடுத்திருக்கிறாங்க, அக்கறையில் நாம் குழுவோடு இணைந்து அப்படின்னு. ஆனால் இதை அவங்க இல்லை, இது அரசியல் சம்மந்தப்பட்டது இல்லை, இது வெளிநாட்டவர்கள், வெளிநாடு வாழ் தொழிலாளர்களை நாங்கள் ஊக்குவிக்கும் முகமாக தான் இந்த மாதிரி பண்ணினோம் அப்படின்னு தெரிவிக்கிறாங்க. ஊக்குவிக்கிறதுனா என்ன? டான்ஸ் ஆட வச்சு அவங்கள சிலர் ஏதாவது தேவையில்லாத போதைப் பொருளோ மதுபானமோ குடித்து அதுக்கப்புறமா ஆட்டம் போட்டு பிரச்சனை பண்ணி அடிதாடி பண்ணி, போன வாட்டி கூட மியூசிக்கெல்லாம் 16 பேரை பிடிச்சி நாடு கடத்தினாங்க. தேவையா இதெல்லாம்? அதே மாதிரி இந்த மியூசிக்கல் ஆர்கனைஸ் பண்ணுறவங்க இதுக்காக 3 டினார் 5 டினார்னு டிக்கெட்டுக்கு காசு வாங்கி இதை ஆர்கனைஸ் பண்ணுறதை விட ஏதாவது ஒரு நல்ல விடயங்களுக்கு இதை திணிக்கலாம். அதே மாதிரி இந்த நாட்டில் உங்களுக்கே தெரியும், பல தொழிலாளர்கள் இன்னைக்கு வரைக்கும் எத்தனையோ கஷ்டங்கள் அனுபவிச்சுட்டு வராங்க. குறிப்பாக வீட்டு பணிப்பெண்களாக இருக்கட்டும், அதே மாதிரி வீட்டு ஓட்டுநர்களாக இருக்கட்டும், அதே மாதிரி எத்தனையோ பேர் இந்த கம்பெனிகளில் வெளியில் எத்தனையோ வேலைகளுக்காக கடைசியில் வீசா மட்டும்தான் இருக்குது, தொழிலும் இல்லை, கம்பெனியும் இல்லை, எதுவுமே இல்லை. இன்றைக்கி சம்பளமும் இல்லாமல் நாட்டுக்கும் போக முடியாமல் பல லட்சங்கள் கடன் பட்டு எந்த ஒரு முயற்சியும் இல்லாமல் கடைசியில் இந்த நாட்டில் கைவிடப்பட்ட நிலைமையில் இருக்கிறாங்க.
இந்த மாதிரி பல தொழிலாளர்களுக்கு இவங்களாலான உதவிகளை செய்யலாம். அதே மாதிரி முக்கியமான விடயம், இந்த நாட்டில் அரசியல் செய்யணும் அப்படின்னு எந்த ஒரு அரசியல் கட்சியும் நுழையாதீங்க. ஏன்னா அரசியலை நாட்டில் திணிச்சு நாட்டில் உள்ள மக்களை மடையர்கள் ஆக்கிட்டீங்க. அது சரி, அது முடிஞ்சு போச்சு. இப்போ இந்த வெளிநாடுகளில் இருக்கிற மக்கள் தான் ஓரளவுக்கு இந்த நாட்டில் நடக்கிற நிலைமைகளை வைத்து அரசியல் தீர்மானங்கள், நம்மளுடைய வீட்டில் இருக்கிறவங்களுக்கு நாம் இவங்களுக்கு தான் இந்த முறை ஓட் போட வைக்கணும், இந்த முறையாவது அரசியலில் மாற்றம் கொண்டு வரணும் அப்படின்ற ஒரு நிலைமையில் மக்கள் மனநிலைமைக்கு இப்போ மாறி இருக்கிறாங்க. அந்த மனநிலைமையை தயவு செய்து மறுபடியும் மழுங்கடிக்க வைக்காதீங்க. இந்த மாதிரி மியூசிக்கல் போடுறதோ அல்லது ஏதாவது குத்தாட்டம் போடுறதாலேயோ ஆட்டம் போடுறதாலேயோ டான்ஸ் போடுறதாலேயோ இந்த மக்களுடைய நிலைமை மாறப்போகிறதில்லை. அதே போல் இந்த நாட்டில் இப்போதைக்கு எத்தனையோ பேர் சட்ட விரோதமாக தங்கி இருக்கிறவங்க இருக்கிறாங்க, வெளியில் வேலை செய்கிறவங்க இருக்கிறாங்க. அக்காம இல்லாமல் இன்றைக்கும் பொது மன்னிப்பு காலம் வந்து கூட நாட்டுக்கு போக முடியாத சூழல் எத்தனையோ பேர் இருக்கிறாங்க, ஏன் நாட்டில் உள்ள பொருளாதார நிலைமையால். ஆனால் இந்த சூழலில் நீங்கள் இந்த மாதிரி அனுமதியே இல்லாமல் பாருங்கள், இவங்க செஞ்ச முட்டாள்தனத்தை ஒரு இடத்துல போட வேணாம் அப்படின்னு சொல்லியும் மறுபடியும் அதை வேறொரு இடத்துல போட்டுக்கிறாங்க. அதால் பாதிக்கப்பட போகிறது யார்? அப்பாவி தொழிலாளர்கள், இங்கே இருக்கக்கூடிய அப்பாவி தொழிலாளர்கள். அதே மாதிரி இன்றைக்கு வரைக்கும் எத்தனையோ தொழிலாளர்கள் நம்ம டெய்லி பார்த்துக்கிட்டே இருக்கிறோம். பணிப்பெண்கள் கஷ்டப்படுறாங்க, ஓட்டுநர்கள் கஷ்டப்படுறாங்க, எத்தனையோ பிரச்சனைகள் இருக்குது. இந்த மாதிரி பிரச்சனைகளுக்கு தீர்வுகளை வழங்கக்கூடிய அளவுக்கு ஒரு முயற்சிகள் எடுத்திருக்கலாம். அதே மாதிரி இந்த அரசியல் குழுக்கள் தயவு செய்து இந்த மியூசிக்கல் போடுறோம், பார்ட்டி நடத்துகிறோம், ஆர்கனைஸ் பண்ணுறோம் அப்படின்னு தயவு செய்து இந்த நாடுகளுக்குள்ளே வராதிங்க. வெளிநாட்டு தொழிலாளர்களுக்கு தேவை மியூசிக்கல் இல்லை, அவங்களுக்கு ஒரு நிம்மதியான சூழல் இந்த நாட்டில் தேவை. எத்தனையோ நாளாக நாங்களும் கத்திக்கிட்டே இருக்கிற அந்த போனஸை பெற்றுக் கொடுக்குறதுக்கு ஏதாவது முயற்சி பண்ணுங்க அப்படின்னு எந்த அரசியல்வாதியும் இதுக்கு இன்னமும் முயற்சி எடுக்கலை. சம்மந்தப்பட்ட அரசியல்வாதியும் ஏதோ செத்துப்போன எதுவுமே உடம்புல ஒரு தெம்பில்லாத ஒரு அரசியல்வாதியாக உட்கார்ந்துட்டு இருக்கிறாரு. அதே போல் இந்த நாட்டை பொறுத்த வரையில் இந்த நாட்டில் இது வரைக்கும் எந்த தொழிலாளிக்குமே சரியான நியாயம் பெற்றுக் கொடுத்ததா சரித்திரமே இல்லை. சம்பந்தப்பட்ட அதிகாரிகளால் அதிகாரம் மட்டும் தூங்குது. அதே போல் சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் சில விடயங்களில் எவ்வளோ இப்போ இந்த மாதிரி விடயங்கள் இப்போ இந்த மாதிரி பிடிபட்டுருக்குறாங்க அப்படின்னு சொன்னால் மனுஷன் அநேகார ட்விட்டர் பேஜில் போடுறாரு, அதுக்கப்புறமா உடனடியாக தூதரகத்தை தொடர்பு கொள்கிறாரு, அவங்கள ரிலீஸ் பண்ணுறதுக்குரிய ஏற்பாடுகளை பண்ணுறாரு. இதே இந்த மியூசிக்கல் டீமை கைது பண்ணினா இந்த அளவு ஆக்டிவாக செயல்பட்டு அடுத்த 24 மணி நேரத்துக்குள்ளே ரிலீஸ் பண்ண தெரிஞ்ச உங்களுக்கு ஏன் சம்மந்தப்பட்ட இந்த நாட்டுக்காக டாலர் சம்பாதிக்க இன்றைக்கி வீட்டுக்கும் நாட்டுக்கும் சேர்த்து சம்பாதிச்சு அனுப்பிட்டு இருக்கக்கூடிய இந்த தொழிலாளர்கள் ஒருத்தருக்கு ஏதாவது பிரச்சனைன்னா உடனடியாக அடுத்த 24 மணி நேரத்துக்குள்ளே ஏன் உங்களால் எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்க முடியலை? அதுதான் என்னுடைய முக்கியமான ஒரு கேள்வி. அதே மாதிரி தான் இன்னொன்று என்னென்னா, இப்போ இவங்க அந்த மியூசிக்கல் டீம் இந்த நாட்டுக்கு வராங்க. எப்படி வராங்க? அவங்க வாரது பார்த்திங்கன்னா விசிட் வீசாவில். இந்த நாட்டுக்குள்ளே விசிட் வீசாவில் யாராலாவது வேலை செய்ய முடியுமா? இப்போ விசிட் வீசாவில் இந்த நாட்டில் தொழில் புரிய முடியுமா? வேலை செய்ய முடியுமா? வேலை செய்ய முடியாதுன்னா எப்படி இவங்க மியூசிக்கல் நடத்த முடியும்? அதுவும் சட்டப்படி குற்றம். இந்த நாட்டில் நீங்கள் வேலை செய்கிறதுக்காக வந்திருந்தீங்கன்னா மட்டும்தான், எந்த வீசாவில் எந்த கேட்டகரியில் வாரீங்களோ அந்த கேட்டகரியில் மட்டும்தான் இந்த நாட்டில் வேலை செய்யலாம். அப்படி இல்லாமல் நீங்கள் வேறு ஏதாவது ஒரு முயற்சியில் இந்த நாட்டுக்கு விசிட் வீசாவில் வேறு ஏதாவது ஒரு வேலைக்காக இந்த நாட்டில் மியூசிக்கல் ஷோ நடத்துகிறதாலேயோ அல்லது டிக்கெட் வியாபாரங்கள் பண்ணுறதாலேயோ பிடிபட்டிங்கன்னா நிச்சயமாக மிகப்பெரிய சிக்கலுக்கு முகம் கொடுக்க வேண்டி வரும். அதையும் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. நிச்சயமாக மிகப்பெரிய சட்ட சிக்கல்களுக்கும் முகம் கொடுக்க வேண்டி வரும். ஏன்னா இந்த நாட்டில் விசிட் வீசாவில் வந்தால் நீங்கள் விசிட்டர், இந்த நாட்டை சுற்றி பார்த்துட்டு போக வேண்டியது தான். மியூசிக்கல் பண்ணியோ அல்லது வேறு ஏதாவது வியாபாரம் பண்ணியோ இல்லை டிக்கெட் சேல் பண்ணியோ பிடிப்பட்டிங்கன்னா நிச்சயமாக மிகப்பெரிய தண்டனைக்கு உட்படுத்தப்படுவீங்க. அதே மாதிரி இதால் கடைசியில் பாதிக்கப்பட போகிறது அப்பாவி தொழிலாளர்கள். இது அடுத்தது அரசியலை இதுக்குள்ளே திணிச்சு நடத்தினீங்கன்னா, ஒரு அரசியல் கட்சி நடத்துதுன்னா இன்னொரு அரசியல் கட்சி கோபம் வரும். அந்த சம்மந்தப்பட்டவங்க என்ன செய்வாங்க, இதில் வேறு ஏதாவது ஒரு பிரச்சனையை பண்ணி பிடிச்சு கொடுக்க பார்ப்பாங்க. அதுக்குள்ளே யாராவது 2 மதுபான பாட்டில்களை கொண்டாந்து வச்சுட்டு பார்ட்டி நடக்குது அப்படின்னு கோல் பண்ணி சொல்லலாம். இது மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. அதனால் தயவு செய்து இந்த மாதிரி ஆர்கனைஸ் பண்ணுறீங்களா இருந்தால் இது தொழிலாளர்கள் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு முகம் கொடுக்கக்கூடிய மாதிரி. இப்போ சாதாரணமாக ஆரம்பத்தில் கூட அந்த கூத்து கட்டுறது, பாட்டு கட்டுறது, இந்த மாதிரி சில விஷயங்கள் பார்த்திங்கன்னா சில முக்கியமான விடயங்களை மையமாக வச்சு தான் இருந்துச்சு. இன்றைக்கி இது கலாச்சாரத்தை சீர்கெடுத்து அனாச்சாரங்கள் நிறைந்ததாக இருக்குது.
தயவுசெய்து இந்த மாதிரி விடயங்களை தவிர்த்துக்கோங்க. அதே மாதிரி முடிஞ்ச வரைக்கும் இந்த மாதிரி அரசியல் களங்களை இதுக்குள்ளே திணிக்காதீங்க. ஏன்னா அது கடைசியில் போட்டி பொறாமையாக முடியும். பாதிக்கப்பட போகிறது அப்பாவி தொழிலாளர்கள், இன்றைக்கு வரக்கூடியவங்க தான் பாதிக்கப்படுவாங்க. அதையும் யோசித்து கருத்தில் கொண்டு மக்களுடைய நலனுக்காக இந்த மாதிரி விடயங்கள் செய்கிறதா இருந்தால் செய்யுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கடைசி வரைக்கும் பார்த்து எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. தெரியாத நண்பர்களுக்கும் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் ஒரு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம்.